ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பச்சை சுண்டைக்காய் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதில் மருத்துவ குணங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒரே ஒரு கிண்ணம் பச்சை சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு நம்ம இடிக்கிற உரல்ல போட்டு நல்லா இடித்து நல்லா பச்சை தண்ணியில் போட்டு நல்லா 2, 3 தடவை நல்லா பிசைங்க. ஏன்னா அந்த விதைய வந்து சிலருக்கு பிடிக்காது. அதுமாரி குழம்பும் பச்சை கலரில் இருக்கும். பார்க்க நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ருவோம், குழந்தைகள் சாப்பிடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை மாதிரி நல்லா 2, 3 தடவை நல்லா பிசைஞ்சி உள்ளே இருக்க விதை எல்லாம் வர மாதிரி நல்லா பிசைஞ்சி கழுவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த நம்ம குழம்பு வைக்கும்போது இந்த மேலே இந்த விதைங்கள்லாம் மிதக்கும். நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதனால் சிலதுங்க சாப்பிடாது, பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தாலும் ஒரு 1½ கிண்ணம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுதான் இந்த இதில் இருக்க மருத்துவத்தை வந்து நல்லா அதை நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அதை கழுவிட்டு கொஞ்சம் இன்னொரு தண்ணியிலையும் போட்டு பிசைஞ்சி எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த விதை ரொம்ப இருக்காது பார்த்தீங்களா, அதனால் அதையும் பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு தண்ணியிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சி அதை நல்லா பிழிஞ்சி அதை ஒரு கிண்ணமாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா விதை இருக்கிறனால நம்மளுக்கு அது வந்து சாப்பிடும்போது நறுக்கு புறுக்குன்னு இருக்கும். அதனால் நல்லா 2, 3 தடவை கழுவி நல்லா பிசைஞ்சி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது முதல்ல கழுவின தண்ணி எவ்வளோ இந்த கலரில் இருந்தால் குழம்பு சாப்பிட யார் பிள்ளைங்க சாப்பிடாது. அப்புறம் இதுக்கு ஃபேவரெட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் குறையாம, ஏன்னா நல்லெண்ணெய் விலை அதிகம் பார்த்திங்கன்னா குறையா ஊற்றிக்கோங்க. ஒரு இதை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம பிசைஞ்சி கழுவி வச்சோம் பார்த்திங்களா, அந்த சுண்டைக்காவை போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். பொரிஞ்ச உடனே அது நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட. பொரிஞ்சிடும் பார்த்தீங்களா. ஏன்னா அப்புறம் நீங்கள் வெங்காயம் தக்காளி போடும்போது இது பச்சை ஸ்மெல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு உப்பை போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிட்ட பிறகு தேங்காய் நம்ம பொடி உள்ளி கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதோட தட்டி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற மட்டும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம போடணும். தேங்காய் வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு தேங்காய் நம்ம சேர்த்துக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு கொட்டை புளி ஊற்றுங்க. நல்லா புளி ஊற்றின பிறகு நல்லா கொதித்து சுருண்டு வரும். கொத்தமல்லி இருந்தால் நம்ம தூவி இறக்கலாம். நம்ம வீட்டில் கொத்தமல்லி இல்லை, இருக்கிறத வச்சு நான் செஞ்சுட்டேன். ஓகே பாய். இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. வேப்பிலை மாதிரி இது உடம்புக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பிரிஞ்சு வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.